Hello friends, welcome to Gomathi's kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா திருநெல்வேலி ஸ்பெஷல் இட்லி பொடி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த இட்லி பொடியோட நம்ம வந்து பொடி இட்லியும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா ஒரு 2-3 இட்லி பொடி வெரைட்டிஸ் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ இந்த இட்லி பொடி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொடி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தோல் இருக்கிற உடச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட தோல் இல்லாதது தான் இருக்குன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ தீயை வந்து மிதமாக வச்சு நல்லா இது வந்து செவக்கிற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம், கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல செவக்க வறுத்தோம் அப்படின்னா தான் பொடியோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அகலமான தட்டில் வச்சு இதை ஆற விட்டுக்கோங்க. இப்போ இதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து நான் பூண்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 சின்ன சைஸில் இருக்க பூண்டை தட்டிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்ல மிதமான தீயில் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து தனியான ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதை நம்ம கடைசியாக தான் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பொடிக்கு தேவையான அளவு காரத்துக்கு நான் வந்து 9 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து இந்த பொடிக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டு வறுக்கிறப்ப உங்களுக்கு மிளகாய் காட்டம் இல்லாமல் வறுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இது வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு செவந்து வறுக்குதா போதுமான அளவு. இதையும் ஏற்கனவே நம்ம உளுத்தம் பருப்பு வறுத்து வச்சுருக்குறோம்ல அதே தட்டிலே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு எள்ளு, நீங்கள் எந்த கலர் எள்ளு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். இது நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வரணும். இது வந்து கருகிடக்கூடாது. கருகிடுச்சு அப்படின்னா ஃபுல் பொடியும் பார்த்திங்கன்னா கசந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்து வரமிளகாலாம் வச்சுருக்கோம் இல்லையா, தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 சின்ன பீஸை உள்ள பெருங்காய கட்டியை நான் ஏற்கனவே இந்த மாதிரி பொரிய வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி பொரிய வச்சு தான் சேர்க்கணும். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். பல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 தடவை விட்டேன். இந்த அளவுக்கு நரன்னு இருக்கு இல்லையா. இப்போ வந்து இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பூண்டு அதையும் இதில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 தடவை பல்ஸில் விட்டுக்கோங்க. இந்த பொடி நைஸாக இருக்கிறத விட கொஞ்சம் குறையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். வெளியில் நம்ம பூண்டு போட்டிருக்கிறனால 10 நாள் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொடியை வச்சு பொடி இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே இட்லி ஊற்றி ஆற வச்சுருந்தேன். சூடாக இட்லி போடக்கூடாது. ஆறின இட்லி, பெரிய இட்லினா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பேனை வந்து ஃபுல்லாக லோவில் வச்சுட்டு இப்போ அரைச்ச பொடி இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் போட்டு 2 கிளறி நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியது தான். ரொம்ப சூப்பரான நம்மளோட திருநெல்வேலி ஸ்பெஷல் பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.